அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபேஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. நான் காலையிலேருந்தே விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையிலே தசீமுக்கு வந்து இந்த கிரான்பெரி பன் தான் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே சீஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதனாலே அவன் வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவான். தசீம் வந்து காலையில் சாப்பிட்றதுக்கே விருப்பப்பட மாட்டான். ஏதோ ஒரு பைட்டாவது சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி கூட நான் நினப்பேன். இப்போ வந்து காலையிலேயே வந்து தசீம் வந்து ஸ்கூலுக்கு கிளப்பியாச்சு. ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து இதில் வந்து ஆட்டம் போடுறதே அவருக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குது. இதை எடுத்து வைக்காத நான் திரும்ப இன்றைக்கும் வந்து குளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறாரு. ஃபாராக்கும் இன்றைக்கி வந்து சேம் டைம் கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து காலையிலேயே அவ்வளோ வந்து கிளம்பிட்டாங்க. எப்போவுமே வந்து ஒரே டைமில் வந்து கிளாஸ் இருக்காது, கொஞ்சம் லேட்டாக தான் போவாள். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கிளம்பிட்டாங்க. எப்போதுமே கார்பேஜ் எடுக்கிறவங்க வந்து இந்த கார்டன் வேஸ்ட்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க. கார்டன் வேஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு தனியாக இன்னொரு ட்ரக் வந்து வரும். ஸோ இன்னும் வந்து அவங்க வர காணும். ஒரு 2-3 நாளாகவே இங்கே கிடக்குது. நானும் காட் போஸ்ட்டில் சொல்லிட்டு தான் டெய்லி போயிட்டுருக்கிறேன். மற்ற இடம்லாம் க்ளீனாக இருக்கிறப்ப நம்ம வீடு வெளியில் மட்டும் இப்படி குப்பையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. தசீம் போய் ஸ்கூல் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரமே வந்து வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலையை ஆரம்பிச்சிருக்கிறேன். ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஸ்பெஷலாக நம்ம குக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து சமைச்சு முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ஓதிட்டு தொழுறதுக்கு எல்லாத்துக்கும் நேரம் கரெக்டாக இருக்கும். அதனால் சீக்கிரமாகவே வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வேலையை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தால்ச்சா போடுறதுக்காக தான் இங்கே பருப்பு வந்து வேக வைக்க போகிறேன். இந்த பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து நான் இறைச்சியும் சேர்த்துட்டு வந்து வேக வச்சுக்குவேன். தால்ச்சாக்கு வந்து எப்போதும் நல்லா போன் இருக்கிற மாதிரியான மட்டன் பீஸ் வந்து சேர்த்தோன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். தால்ச்சாவோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த மட்டனும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதை வேக வைக்கிறப்ப தான் பார்க்குறேன் சுத்தமாக வீட்டில் இஞ்சி பூண்டு இல்லை அப்படிங்கிறதே அப்புறம் தான் தெரியுது. ஏற்கனவே வந்து நான் வாங்கி அரைச்சி வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன், சுத்தமாக மறந்துட்டேன். வாங்கி வச்சதோடு அப்படியே இருக்குது. இனிமேல் தான் அரைக்கணும். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஃப்ரைடே மார்னிங் வந்து இஞ்சி பூண்டு இல்லை அப்படின்னா உண்மையிலேயே அவ்வளோ டென்ஷனாக இருக்கும். சரி அந்த வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டும் நான் உரிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இங்கே வந்து பூண்டு வந்து பார்த்திங்கன்னா உரிச்ச பூண்டு இங்கே கிடைக்கும். நான் இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு எப்போதும் உரிச்ச பூண்டு தான் வாங்கிப்பேன். மற்றதுக்கெலாம் வந்து அப்பப்போ உரிச்சிக்கிற மாதிரி நார்மலான பூண்டு வாங்கி வச்சுக்குவேன். இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு மட்டும் நான் வந்து உரிச்ச பூண்டு வந்து வாங்கி வச்சுப்பேன். ஸோ இஞ்சியை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உரிச்ச பூண்டு வந்து இந்த மாதிரி பேக்கிங்காக வந்து கிடைக்கும். இதை வந்து நான் எப்போதும் வந்து இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்காகவே வாங்கி வச்சுப்பேன். இப்போ அது வாங்கிட்டு வந்தது தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், சுத்தமாக மறந்தாச்சு. இன்றைக்கி காலையில் வந்து இஞ்சி பூண்டு இல்லை அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு டென்ஷனான விஷயம். யார் யாருக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நடக்கும்? எனக்கு நிறைய டைம் நடக்கும். வெள்ளிக்கிழமை தான் எப்போதுமே இஞ்சி பூண்டு வந்து முடிஞ்சு போகும். இந்த பேக்கெட்டில் இருக்கிற பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. இது ஒரு பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இஞ்சி வந்து கொஞ்சம் மட்டும் தான் வந்து இருக்குது. ஏற்கனவே வந்து இஞ்சி வாங்கினது நிறையா இருக்குது தான். ஆனால் இன்றைக்கி தேவைப்படுற அளவுக்கு மட்டும் நான் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். கொஞ்சமாக பூண்டு வந்து எடுத்துருக்குறேன். பூண்டு வந்து இதுவே நிறையா தான் இருக்கும். அந்த இஞ்சிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை மட்டும் பார்த்து சேர்த்து நம்ம அதை அரைச்சிக்கலாம். இங்கே உள்ள பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு காரம் இருக்காது. இந்த பெரிய பெரிய பூண்டு குட்டி குட்டி பூண்டாக தான் நல்லா காரமாக இருக்கும். இது அந்தளவுக்கு காரம் இருக்காது அப்படிங்கிறதுனாலே நான் வந்து பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துப்பேன். இஞ்சி எடுக்கிற அளவை விட பூண்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்து தான் வந்து நான் வந்து அரைச்சிப்பேன். இது வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம்.
ஏன்னா இது வந்து ஏற்கனவே பீல் பண்ணி தானே இருக்குது. நம்ம ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு அரைக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நான் பெருசாக வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன். எண்ணெயோ எதுவும் சேர்க்குறது கிடையாது. தண்ணியும் சேர்க்க மாட்டேன். வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் சேர்த்துட்டு வந்து அரைச்சிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் யோசித்தது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு தான். அப்புறம் திடீர்னு மட்டன் ஒயிட் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு தான் ஐடியா வந்துச்சு. எப்போதும் போல் பிரியாணி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறத வந்து நான் அப்புறம் தான் நான் நினச்சேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இன்றைக்கி வந்து ஃபுல்லாக சொதப்பலாகவே ஆகிட்டு இருந்துச்சு. என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறது வந்து வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள் தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா புதினா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாவாக சேர்த்துருக்குறேன். இது கூடவே வந்து கொத்தமல்லி இலையும் வந்து சேர்த்துருக்குறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தயிரும் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் தாளிக்கிறப்ப திரும்பவும் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் இதில் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்குறேன். தயிர் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது கூட பச்சை மிளகாவும் வந்து சேர்த்துருக்கணும். நான் சுத்தமாக மறந்துட்டேன் பச்சை மிளகாய் சேர்க்குறதுக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ண வச்சுட்டு ஒரு மணி நேரம் போல் வந்து இது நல்லா ஊறட்டும். நல்லா ஊறி வந்துச்சுன்னா வந்து மட்டனில் வந்து இந்த உப்பு உரப்பு எல்லாமே நல்லா சேர்ந்துருக்கும். பச்சை மிளகாவும் சேர்த்துருந்தேன். அதோட உரப்பு அதோட காரமும் சேர்ந்துருக்கும். ஆனால் வந்து பச்சை மிளகாய் நான் கடைசியாக தான் சேர்த்துருந்தேன். இந்த மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 1 மணி நேரம் போல் நல்லாவே ஊறியிருக்கு. நம்மளும் போய் ஓதியும் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ தான் வந்து இந்த பச்சை மிளகாவே வந்து நான் சேர்க்குறேன். ஏன்னா பச்சை மிளகா முன்னாடியே சேர்த்துருக்கணும். சுத்தமாக மறந்துட்டேன். அப்புறம் தான் கட் பண்ணி வச்சுருந்தது அந்த பவுல்லே இருக்கிறத பார்த்துட்டு இதை சேர்க்க மறந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இதை சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தால்ச்சா போடுறதுக்காக ஒரு பாட் வந்து வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக தால்ச்சா போடுறப்ப நிறைய போட்டுரும் அப்படிங்கிறதுனாலே ஒரு சின்ன சட்டியாக தான் இன்றைக்கி வந்து எடுத்துருக்கிறேன். ஏன்னா கொஞ்சமாக தால்ச்சா போடுவோம் அப்படிங்கிறதுக்காக. இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். இது கூட வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் இதை வந்து சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக வதங்குறதுக்காக இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்குறப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே சீக்கிரமாகவே வந்து வதங்கிடும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகாத்தூள் அந்தளவுக்கு காரம் இருக்காது. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். கலர் தான் இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த பருப்போடு சேர்த்து இறைச்சும் வந்து வேக வச்சுருந்தோம்ல, அந்த பீஸெல்லாம் எடுத்து இதில் வந்து சேர்த்துடலாம். தால்ச்சா வந்து ஒருத்தவங்க ஒரு மாதிரி செய்வாங்க. எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதை தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இதே மாதிரி தான் வந்து செய்வோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறைச்சி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம காய்கறி வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதை வந்து சேர்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், வாழைக்காய், கேரட் இது மட்டும் தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட கிழங்கும் வந்து கட் பண்ணி போடலாம். அதாவது உருளைக்கிழங்கு கட் பண்ணி போடலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டில் உருளைக்கிழங்கு இல்லை, அதனால் கட் பண்ணி போடல. இருந்தாலும் வந்து போட்டோன்னா தசின்னு
பாறாலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் வந்து இன்றைக்கி இல்லை, அதனால நான் வந்து போடலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய்லாம் வந்து ஒரு டைம் நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதங்கணும். ஸோ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் இந்த லிட் போட்டு கவர் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து மசாலா வந்து சேர்த்துடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்குறேன். இது கூட கொஞ்சமாக வந்து தண்ணியும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். இதில் மசாலா வந்து ரொம்ப நிறையா சேர்க்க தேவையில்ல. கொஞ்சமாக நான் சொன்ன அளவு மசாலா சேர்த்தாலே போதும். கறி மசாலா இருந்தால் அது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா குக் ஆகட்டும். இந்த சைடில் நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம்ல, அதில் வந்து கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி சேர்த்துருக்குறேன். இது கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் வந்து சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பருப்பு நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆணம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கொதிச்சிருச்சு. காய்கறியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பு புளி எல்லாம் கரைச்சி வச்சுருக்குறோம்ல, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இது நல்லாவே திக்காக இருக்குது. அதனால் இதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு திரும்ப வந்து இந்த குக்கரை அலசிட்டு அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஒரு கொதி வரணும். உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்க விருப்பம்னா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் எப்போதுமே தேங்காய் பால் சேர்க்க மாட்டேன். அதனால் இப்போ வந்து நான் தேங்காய் பால் சேர்க்கலை. கொஞ்சம் அதிக அளவில் வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்கா தேங்காய் பால் சேர்த்துக்குவேன். ஆனால் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு மட்டும் கொஞ்சமாக தானே தால்ச்சா வைக்கிறேன், அதனால் தேங்காய் பால் சேர்க்கல. இப்போ இதில் வந்து இந்த மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி மாங்காய் சேர்க்குறப்ப நல்லா தால்ச்சாவும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஃபைனலாக கொத்தமல்லி, அதாவது புதினாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்க்கலனா கூட பரவாயில்ல, நான் புதினாவும் கருவேப்பிலையும் மிக்ஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. தால்ச்சாக்கு அதுதான் ஒரு நல்ல மனம் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஒயிட் பிரியாணி பண்ணுறதுக்காக பாட் வந்து வச்சுருக்கிறேன். பாட் வந்து ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நெய், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நெய்ன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, லாஸ்ட்டாக கீ மேக்கிங் வீடியோ வந்து போட்டிருந்தேன், அதாவது ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பட்டருக்கு பதிலாக பட்டர் அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஆயில் மிக்ஸ் பண்ண மாதிரியான இருக்கிற பட்டர் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். அதாவது வந்து மிஸ்டேக்காக தான் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நானும் கவனிக்கவே இல்லை. ஹஸ்பண்ட்டை வந்து பட்டர் வாங்க சொல்லியிருந்ததுக்கு அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தப்போ எனக்கு வந்து அந்த இதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. எப்போதும் அதே பிராண்டில் பட்டர் வாங்கிட்டு வருவாங்க, அதுதான் நினச்சி நானும் யூஸ் பண்ணிட்டேன். கடைசியில் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் லாஸ்ட்டாக நான் பார்க்குறேன், ஆஹா இது பட்டர் இல்லையே அப்படிங்கிறது. நான் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோலேயே வந்து பின் பண்ணியிருப்பேன், கமெண்ட்லேயே பின் பண்ணியிருப்பேன், நீங்கள் ஒரிஜினல் பட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது பியூர் பட்டர் வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நெய் வந்து சூடானதுக்கப்புறமா இதில் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். இது கூட வந்து வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 3 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து சேர்த்துருக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்து வதங்கினா போதும். அதாவது ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஏன்னா வந்து ஒயிட் பிரியாணி நம்ம பண்ணுறப்ப ரொம்ப கலர் ஆகிட்டாலும் வந்து பிரியாணியோட கலரே மாறிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும். இப்போ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் சேர்த்துருக்கிறேன். மட்டன் வேக வைக்கிறப்ப அதில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருந்தோம், அதனால் இதில் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போக இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்குறோம்ல மட்டனை, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அதாவது சொல்லணுன்னா ஓவர் குக் ஆகிடுச்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து நல்லா வெந்துருச்சு. ஏன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் சொதப்பலாச்சு அப்படின்னு சொன்னது வந்து இதெல்லாம் தான். என்னென்ன இதுக்கப்புறம் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள். ஏன்டா இன்றைக்கி வீடியோ எடுத்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆகிடுச்சு. இப்போ இந்த மட்டன் பீசஸ் எல்லாத்தையும் வந்து இதில் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மட்டனெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 10 பாதாம், 10 முந்திரி, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிருக்கிறேன். இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தான் வந்து அரைச்சிருந்தேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து 1 கப் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துருக்கிறேன். இந்த கப் வந்து நான் காமிச்சிருந்தேன்னா அந்த கப்பால் வந்து 3/4 கப் அளவுக்கு நான் வந்து அரிசி வந்து எடுத்துருக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி வந்து எடுத்துருக்கிறேன். இதையெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மட்டன் உடஞ்சிருமோ அப்படிங்கிறது மட்டும் பயமாகவே இருந்தது. அப்புறம் உப்பு மட்டும் வந்து செக் பண்ணி பார்த்தா உப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நம்ம ஆனியன் வதக்கிறப்பவே வந்து உப்பு வந்து சேர்த்துருந்தோம்ல, அது வந்து உப்பு வந்து கரெக்டாக இருந்தது. இப்போ இது வந்து கொதி வரட்டும்.
இப்போ இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக மட்டும் தான் நான் வந்து இப்போயும் வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஏன்னா வந்து மட்டன் நல்லா வந்து வெந்துருச்சு அப்படிங்கிறதுனாலே தான். இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்சுருந்தா அரிசி வந்து சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா ரைஸ் தான் வந்து நான் எடுத்துருக்கிறேன். எப்போவுமே வந்து அஹனி பிரியாணி, அதாவது ஒயிட் பிரியாணி அப்படின்னாலே வந்து நான் பாஸ்மதி ரைஸில் தான் வந்து பண்ணுவேன். ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க ஜீரக சம்பா பிரியாணியில் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த ஒயிட் பிரியாணி வந்து ஜீரக சம்பா ரைஸில் வந்து ட்ரை பண்ணுறேன். டேஸ்ட் என்னமோ ரொம்ப நல்லா தான் வந்துருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் போட்டுட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் அப்படியே வந்து மற்ற வேலையை பார்க்க போயிட்டேன். அதாவது சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ண போயிட்டேன். அந்த கேப்பில் இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரக சம்பா ரைஸ் வந்து கொஞ்சம் அடியில் உட்கார்ற மாதிரி இருக்கும். இது வந்து லைட்டாக அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நானும் இதை வந்து கவனிக்கவே இல்லை. என்னடா இது பிடிக்க ஆரம்பிக்கிற மாதிரி வந்து வாசம் வருதே அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா திறந்து பார்த்தா ஃபுல்லாகவே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வேறு வழியே தெரியல. வேறு என்ன பண்ணுறது, வேறு பாட் தான் மாற்றி ஆகணும். ஏன்னா நம்ம அடியோடு திரும்ப போட்டு கிளறணுன்னா அப்புறம் அந்த பிடிச்ச மாதிரியான ஸ்மெல் வந்து எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக ரைஸ் ஃபுல்லாக பரவிடும். அதனால சொல்லிவிட்டு நான் வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணலை. அப்படியே நான் வேறு பாட்டுக்கு மாற்றி வச்சுட்டேன். இப்போ காமிச்சிருந்தேன்ல பாட்டை, அந்த பாட்டை அப்படியே அடியில் வந்து பிடிச்சிருந்துச்சி. அந்த அடியை மட்டும் எடுக்காமல் அப்படியே மேலாக அப்படியே வேறு பாட்டுக்கு மாற்றிட்டேன். நல்ல வேலையாக பார்த்து மாற்றினேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே ஃபுல்லாக வந்து ஸ்பாயில் ஆகிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கப்புறம் வந்து ரைஸ் எங்கே அது மாதிரி திரும்பி உட்காந்துருமோ பிடிச்சிருமோன்னு பயத்தில் கிண்டிக்கிட்டே இருந்ததில் கறியும் வந்து பார்த்திங்கன்னா உடைய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மட்டன் பீஸ்லாம் கொஞ்சம் ஒன்று உடைய ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த தம் போட்டு விட்டாச்சு. இதுக்கப்புறம் நான் எதையும் வீடியோவும் எடுக்கலை. ஏன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணுறது அப்புறம் வந்து ஃபிர்னி பண்ணது அது எதுவுமே நான் வீடியோவும் எடுக்கலை. ஏன்னா வந்து இது மாதிரி ஆனதே கொஞ்சம் டென்ஷனான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு இதெல்லாம் தான் வந்து பண்ணி வச்சுருந்தேன். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருந்தாலுமே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். லஞ்ச் வந்து இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். தொழுதுட்டு வந்துட்டு சாப்பிடவும் ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.